अस्यां वर्धमानायां तुमन्याक्रमांच विदववर्षनामदं नत्रेयों नैत्रामालुक्लमच्च सदोदरे तिरीरदुत्यमानस्यावं शिवदेवताभ्यो नमः आनन्दनटे सन्नामयानां शिवमोक्षदेवताभ्यो नमः पादारवियोः जनाङ्गरदे ओं श्रीश्वराय नमः अयोध्या मधुर माया काशी कांची आंबिका द्वारका सप्तमात्रया सप्तधर पुण्यदेवताभ्यो नमः श्रीश्वर काशी विश्वनाथ स्वामी पादारवियो मोक्षनाथारविन्देयो अर्चनाङ्करे ओं शिवाय नमः பிதாச்சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது? Can anything ever separate us from the love of God? ஒவ்வொருவரையும் முழுமையாய் அறிந்து அன்பு செய்கின்ற இறைவன் எம் உள்ளங்களை காண்கின்றார். அவரிடம் நாங்கள் சரணடைவோம். அனைத்தையும் படைத்த தந்தையின் அன்பே நமக்கு. Hi everyone. அமரர் திரு கந்தை ஆனந்த நடேசன் அவர்களை நினைவு கூர்வதற்கு எங்களுடன் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் அவர் நண்பர்கள் உறவினர்கள் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றேன். நமது நண்பனுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்திய பின் நிகழ்ச்சியை தொடருவோம். Great. Thank you so much everyone. ஆனந்தனை பற்றி சில வார்த்தைகள் கூற முன் அவர் தாயாரை ஒரு கணம் நினைவு கூற விரும்புகிறேன். கந்தையா டீச்சர் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்பட்ட ஆனந்தனின் தாயார் 40 வருடங்களுக்கு மேலாக மகாஜனாவில் கற்பித்தவர். அவரிடம் நானும் இங்கிலீஷ் கற்றேன் என நினைக்கும் போது மிகவும் பெருமையாக உள்ளது. தன் கடைசி மகன் எல்லோரையும் என்றும் ஆனந்தமாக வைத்திருப்பார் என்று தானோ என்னவோ நமது நண்பனுக்கு ஆனந்த நடேசன் என்று அழகான பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அருமையான தீர்க்க தரிசனம். ஆனந்தன் 75ஆம் ஆண்டில் தொடங்கிய நட்பு என்றுமே சலித்ததில்லை. அவருடன் சேர்ந்து செய்த எண்ணற்ற குறும்புகள் எல்லாம் என்றுமே அழியாத கோலங்கள். இசையில் மட்டுமன்றி நாடகம், 3000 meters running, கராச்சி என்று எண்ணற்ற துறைகளில் பங்கேற்று பரிசுகள் பல பெற்றவர். இசைக்கு மயங்காத இதயம் எதுவும் இருக்க முடியாது என்று சொல்வார்கள். அந்த இசையை தனது உயிர் மூச்சாக நினைத்து ஆனந்தன் செய்த அளப்பெரிய சேவைகள் எண்ணில் அடங்கா. He was gifted and extremely talented. ஆனால் இன்று மெயின்லி ஆனந்தனை ஒரு நண்பனாக, ஒரு உறவினராக, ஒரு இறைமீட்டல் போடுவோம். வாழ்ந்தபோது எம்மை சிரிக்க வைத்தார். வானுலகு எய்திய பிறகு நிதமும் சிந்திக்க வைக்கிறார். நன்றி சொல்ல என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பூத உடல் நீங்கினும் புகழ் உடல் நீங்குவதில்லை என்ற கூற்றிற்கு ஆனந்தனும் ஓர் உதாரணம். நிகழ்ச்சிக்கு போகும் ஆனந்தனின் குடும்பத்தினர் உறவினர் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோள். நாம் ஆனந்தனின் நண்பர்கள். அவரை அவன் என்றோ அல்லது கந்தையா ஒன்றோ அழைத்தால் தயவு செய்து மன்னிக்கவும். அது நாம் நண்பர்கள் அவர் மேல் வைத்துள்ள அன்பையும் அந்யூனத்தையும் குறிக்குமே தவிர ஒருபோதும் அவரை அவமதிப்பதாகாது. So please don't be offended. Thank you. அடுத்து, கராச்சி முதல் கனவிதமான அட்டகாசங்களை ஆனந்தனுடனும் சேர்ந்து செய்து மகிழ்ந்த நண்பர், கல்வித்துறையில் கலாநிதி பட்டம் பெற்று மற்ற நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் பெருமை தேடி தந்தவர் டாக்டர் சிவதாஸ் அவர்களை ஆனந்தனை பற்றி சில வார்த்தை கூற அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ. உறவுகள், நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது அதாவது நண்பன் ரவி சொன்னது போல் நானும் திரும்ப
அடித்து கூற விரும்புகிறேன். அதாவது நாங்கள் அனைவரும் நண்பர்கள் என்ற முறையில் தான் நாங்கள் ஆனந்தனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தன் இருந்த காலத்தில் கூட நாங்கள் இன்றும் கூட அவரை அவன் இவன் அல்லது அவருடைய தந்தையாரின் காரண இடுகுறி பெயராகிய கந்தையன் என்று அழைப்போம். அதுபோல் இங்கு பலரும் பேசும்போது நாங்கள் அதை ஒரு சிலேடையாக பாவிக்க நம்மை அறியாமலே பாவிக்க வேண்டிய கடப்பாய் இருக்கிறோம். அது எங்கள் அவன் மீது கொண்டுள்ள அபார அன்பின் மீதான வந்த ஒரு வெளிப்பாடை தவிர அவனை மரியாதைப்படுத்துவதற்காக நாங்கள் பேசியதாக எண்ண வேண்டாம். ஆனந்தன் பல வகையிலும் பலவிதமான நண்பர்களையும் ஆசான்களையும் பெற்றுள்ளார்கள். அதாவது உதாரணத்துக்காக சொல்வதென்றால் கலைஞர்கள் அவர்கள் எப்போதும் மிகவும் மரியாதையோடு ஆனந்தனை நோக்குவார்கள். ஆனால் நாங்கள் ஆனந்தனை இப்பவும் நண்பனாகத்தான் நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து அவனை குறிப்பிடும் போது சில சமயங்களில் அவன் இவன் என்று கூப்பிடும் போது நாங்கள் அதனை அன்புடன் அழைப்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டுமே தவிர அதை மரியாதை கெடுத்துவதாக அல்ல. ஆனந்தனின் நட்பு, நான் இங்கே இவ்வளவு பெரிய நிலம்பாக்க மிகவும் சிறந்த நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இருக்கத்தக்கதாக நான் முதலில் என்னை பேச சொன்னதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம், ஒரே ஒரு தகுதி, இங்கே எஞ்சியிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எமது நண்பர்களில் நான் மிக நீண்ட காலமாக ஆனந்தனின் நண்பனாக இருக்கிறேன். 3ஆம் வகுப்பில் தொடங்கிய எனது நட்பு 1968 69ஆம் ஆண்டில் தொடங்கிய நட்பு. அதாவது யூனியன் கல்லூரியில் இருந்து வந்திருக்கும் நண்பர்களுக்கு தெரியும், மலாயன் பிளாக் என்ற ஒரு கட்டிடம், அதிலே 3ஆம் வகுப்பு வகுப்பிலே நான் சேர நேர்ந்தது. அதற்கு முன் நான் ஒரு மகளிர் பாடசாலையில் இருந்து படித்துவிட்டு 3ஆம் வகுப்பில் எனது தகப்பனார் அங்கே சேர்த்த போது முதல் வரவேற்றது ஆனந்தன் மற்றும் லதா என்றொரு நண்பியவர். உண்மையில் சொல்ல போனால் ஆனந்தனுடைய நட்பும் ஒரு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட நட்பாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மன இயல்புகள், என்னுடையதும் ஆனந்தனுடைய மன இயல்புகள் பல்வேறு வகையிலும் வேறுபட்டவன். அவன் மிகவும் துணிந்தவன், நானோ இன்று கூட நான் மிகவும் பயந்தவன். அவன் கலைஞன், நான் கலைகளிலே ஒரு ஞான சூனியம். மற்றது அவன் நண்பிகளுடன் அளவலாவதை கட்டுப்படுத்திக் கொள்ளுவான். நானும் நண்பிகளுடன் அளவலாவதை தவிர வேறு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்திக் கொள்ளுவேன். இது அந்த காலம். அப்படி பல வகையிலே வித்தியாசமாக இருந்த நாங்கள் 2 முக்கிய விதத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தோம். ஒன்று, நாங்கள் இருவருமே சராசரி மாணவர்களாக இருந்தோம். மிகவும் திறமையாக படிக்கக்கூடிய மாணவர்களாக எங்களை கருதிவிட முடியாது. அதை விட நாங்கள் நினைத்தது மாதிரியே செய்து முடிப்பதில் இருவருமே வல்லவர்கள். நாங்கள் 3ஆம் வகுப்பிலே படித்த போது இங்கே யூனியன் கல்லூரியிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும், செல்வி கோடீஸ்வரி சங்கரப்பிள்ளை என்னுடைய ஆசிரியருடைய வகுப்பில் தான் படித்தோம். மிகவும் சட்டங்கள் திட்டங்கள் வைத்த ஆசிரியை, அவருடைய சட்டத்தை நாங்கள் துச்சமென மதித்து நாங்கள் நினைத்ததை நாங்கள் செய்தோம். அதாவது ஒரு சின்ன உதாரணம், நான் அவனை பற்றி நினைவு 2-3 உதாரணங்கள் தான் வைத்திருக்கிறேன். நேரம் குறைவு, ஆகவே நான் அதுக்கேற்றபடி பேசிவிட்டு செல்கின்றேன். அந்த ஒரு சின்ன உதாரணம் அந்த காலத்தில் 69ஆம் ஆண்டு ஒரு தமிழ் படம் வந்தது, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்று. அந்த தமிழ் படத்திலே அதிலே உள்ள ஒரு பாட்டு, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் ஹவு டு யூ டு என்ற ஒரு பாட்டு. அதை நாங்கள் மாற்றி ஹலோ மிஸ்டர் கந்தையா ஹவு டு யூ டு என்று நான் பாட, அவன் ஓகே சூப்பர் ஓகே ஹவு டு யூ டு என்று பாடுவான். அதை தமிழர்களுக்கே உரிய ஒரு பாங்கான கோல் மூட்டுதல் மூலம் இன்னொரு நண்பர் அதை கோடீஸ்வரி டீச்சருக்கு சொல்லி அன்று முழுக்க நாங்கள் முழந்தாளில் இருந்த ஞாபகத்துடன் நான் இந்த கதையை தொடங்குகின்றேன். 3ஆம் வகுப்பு வகுப்பிலே தொடங்கிய எங்கள் பயணம் 4A 5A பின்பு 6C 7C 8C 9C வகுப்புகளில் தொடர்ந்தும் ஆனந்தனுக்கு பக்கத்திலோ அல்லது மிக அருகாமையிலோ இருந்தேன். நான் என்னென்ன செய்வேனோ அவனும் செய்து கொண்டான்.
அதே போல அவன் என்னென்ன செய்வானோ நானும் செய்து கொண்டேன். அதிலே ஒரு முக்கியமான ஒன்று சங்கீதம். அங்கே நாங்கள் படித்த போது NCEயில் ஒன்றில் சங்கீதம் எடுக்க வேண்டும் அல்லது சித்திரம் எடுக்க வேண்டும். ஆனந்தன் சங்கீதம் எடுத்த ஒரே காரணத்தால் நான் சங்கீதம் எடுத்தேன். நான் ஞானசூன்யமாக இருந்த போதும் ஆனந்தன் எடுத்தபடியால் ஆனந்தனுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சங்கீதம் எடுத்தேன். அங்கே சங்கீதத்திலே என் வாழ்க்கையின் சங்கீதத்திலே சரக்குபடியாக தான் இருந்தது. ஆனந்தன் பல வகையிலும் உதவினான். அதிலே சிறு உதாரணம், ஒரு சங்கீத போட்டிக்கு எங்களை சங்கீத ஆசிரியை திருமதி நடராஜா அவர்கள் பழக்கும் போது ஏதோ ஒரு கீர்த்தனையை நாங்கள் உச்ச ஸ்தாயியில் பாட வேண்டும். எனக்கு சும்மா ஸ்தாயியே வராது. பிறகு அதுக்குள்ள உச்ச ஸ்தாயி என்று சொல்வது பெரிய கஷ்டப்பட்டேன். அப்போது நடராஜா டீச்சர் மிகவும் கோவப்பட்டு, உனக்கு நீ ஒரு சங்கீத ஞானசூன்யம், உனக்கும் பாட்டுக்கும் எந்தவித இதுவும் வராது, நீ இந்த 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 பிறப்பில நீ சங்கீதம் பாட மாட்டாய் என்று பேசிவிட்டார். அது எனக்கு பெருசாக படவில்லை. ஆனா ஆனந்தன் அது மிகவும் ஒரு தனக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட இழுக்கு என்று நினைத்து கொண்டு சங்கீத இது முடிந்ததன் பின் சொன்னான். எனக்கு சொன்ன அதே வசனம் இப்போதும் என் காதுகளிலே ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கின்றது. நாளைக்கு நீ இதே கீர்த்தனையை உவளுக்கு முன் பாடுகிறாய், உவள் தலையை குனிய வைப்போம் என்று சொல்லி அன்று முழுக்க மீண்டும் 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 என்னை பாட வைத்து அடுத்த நாளில் மிகவும் நல்ல மாதிரியாக அதை பாடி முடித்தேன். அதிலிருந்தே தெரிகிறது ஆனந்தன் எவ்வாறு நண்பர்களுக்காக தனது நண்பர்களின் துயரம் அல்லது நண்பர்களின் இழுக்கு தனது இழுக்காக நினைத்து வாழ்ந்தது. பின்பு தொடர்ந்தும் நாங்கள் நண்பர்களாகவே இருந்தோம். முக்காவாசி நேரம் எங்களுக்குள் அடிபட்டு கொண்டும் இருப்போம். ஆனால் அடிபட்டு அடுத்த நிமிடம் ஒன்றாக சேர்ந்து விடுவோம். இவ்வாறு நாங்கள் 9ஆம் வகுப்பு மட்டும் NCG என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் வகுப்பு மட்டும் ஒன்றாக படித்தோம். அப்போதுதான் ஆனந்தன் இடம் மாறி யூனியன் கல்லூரியில் இருந்து மகாஜன கல்லூரிக்கு மாறிவிட்டான். அது ஒரு பெரிய 2 பேருக்குமே ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனாலும் அந்த காலத்திலே நாங்கள் அதை சரிப்படுத்தி கொண்டு எங்கள் இதை படித்துக் கொண்டிருந்தோம். யூனியன் கல்லூரியிலே படித்த பலரில் நாங்கள் இதுவரும் இப்பவும் இருமாப்புடன் சொல்ல வேண்டியது, யூனியன் கல்லூரியில் உள்ள சகல கட்டிடங்களிலும் நாங்கள் படித்தோம். அப்போதுதான் நான் யூனியன் கல்லூரியில் இருக்கும் போது இந்த கராட்டி பற்றி அறிந்து, அதாவது ஆசிரியர் கலாசாலையிலே கராட்டி படிப்பிக்கின்றார்கள், ஆனால் வெளியாக்களுக்கு இடமில்லை என்றார்கள். நானும் பரமேஸ்வரன் என்ற ஒரு குடும்ப செட்டியை சேர்ந்த ஒரு நண்பரும் அங்கே போய் நாங்கள் அந்த ஆசிரியரை சந்தித்து நாங்கள் இதை பழக வேண்டும் என்று கேட்டோம். அதை கேட்டு நாங்கள் அடுத்த நாள் ஆனந்தன் எனது யூனியன் கல்லூரிக்கு முன்னாலேயே நின்று மிகவும் ஆத்திரத்துடன், நீ அங்கே போன, நீ ஏன் என்னை கூட்டிக் கொண்டு போகவில்லை என்று கேட்டேன். அதை நான் அப்போதுதான் எனது தவறை உணர்ந்து அவனை இணைத்துக் கொண்டு அதன் பின் அந்த கராட்டி பயணம் மிகவும் ஒரு சந்தோஷமான வெற்றிகரமான பயணமாக இருந்தது. யாழ்ப்பாண ரீதியிலும் மாநில ரீதியிலும் இலங்கை ரீதியில் கூட நாங்கள் சில வெற்றி பெறாவிட்டாலும் சில பல கராட்டி போட்டிகளிலே பங்கு வைத்து அந்த காலத்தில் கராட்டி கரை கண்டவர்கள் என்ற ஒரு பெயரை பெற்றக்கூடியதாக இருந்தது. பின் HNC என்று சொல்லப்படுகின்ற NCGயில் இருந்து HNC பிறகு அது ஏலாக மாறினது. அப்போது நான் திரும்பவும் யூனியன் கல்லூரியில் இருந்து மகாஜனா, எனக்கு இருவருக்குமே மிகவும் சந்தோஷமான காரியம் அது. நான் மகாஜனாக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போதுதான் நான் அறிந்தேன் ஆனந்தன் வெகுவாக மாறியிருந்தான். அதுக்கு இன்று வரை, அதாவது 2018ஆம் ஆண்டுதான் எனக்கு அதன் அர்த்தம் புரிந்தது. அவன் நண்பனாக இருப்பதிலும் பார்க்க ஒரு அண்ணனாக மாறிக்கொண்டான். அதாவது எதுக்குமே என்னை பாதுகாத்து கொண்டே இருந்தார். அது எனக்கு ஒரு
குற்ற உணர்வாகப்பட்டது. ஏன் இவன் இப்படி, அதாவது நண்பனாக அடிபட்டு திரிந்தவன் இப்பொழுது ஒரு சமயன் போல் என்னை பாதுகாக்கின்றானே என்றாலும் நாங்கள் உள்ள குழப்படி எல்லாம் செய்து கொண்டேதான் இருந்தோம். பிறகு மாஜனாவை விட்டு வெளியேறி 1980ஆம் ஆண்டு மாஜனாவை விட்டு வெளியேறி ஒரு சில காலங்கள் நான் தெல்லிப்பளை சந்தியில் எங்களோடு படித்த நண்பனின் கடையாகிய அனஸ் கடைக்கு முன்னால் ஒரு குழுவாகவும், ஆனந்தன் ஸ்டேஷன் ரோட் என்றில் இன்னொரு குழுவாகவும் இயங்கினோம் அல்லது இருந்தோம். சும்மா இருந்து கதை பேசுவதுதான் எங்களது வேலை. அப்படி 2 குழுக்களாக பிரிந்ததுக்கு காரணம் ஒன்று இருக்கின்றது. அந்த காரணத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த காரணம் ஆனந்தனை பொறுத்தவரை அந்த காரணம் பின் அவர் மனைவியாக மாறி 40 வருடம் அவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மற்ற காரணங்களை நான் பிறகு பேசிக் கொள்கிறேன். அப்படியாக இருந்த நட்பு பிறகு இன்னும் ஒரு தொய்வு வந்தது. இந்த சண்டை காலத்திலே ஆனந்தன் லண்டன் வந்து விட்டாக அறிந்தேன். பின்பு நான் எனது படிப்புகள் அதுகள் தவறி நானும் கடைசியாக வந்த போது கடைசியாக நான் ஆனந்தனை கண்டு அவனோடு அளவலாவியது 2018ஆம் ஆண்டு வேல்ஸில் நண்பன் முரளியால் ஒழுங்கு செய்யப்பட்ட NCE மாணவர்களின் ஒன்று கூடல். அப்போது மிகவும் பழைய மாதிரியே நாங்கள், அதாவது 9ஆம் வகுப்பில் என்ன குழப்படி செய்தோமோ அந்த குழப்படி 60 வயசிலே நாங்கள் செய்யக்கூடிய இருந்துகிட்டு நாங்கள் இப்பவும் சந்தோஷப்பட்டோம், படுகின்றோம். அப்போதுதான் நான் என்னை அறியாமலே ஆனந்தனை கேட்டேன். தனிமையில் இருக்கும் போது யூனியன் கல்லூரியில் நீ என்னை பழகிய விதமும் மாஜனா பழகிற விதத்திலும் நான் சில வித்தியாசங்கள் கண்டேன் ஆனந்தன். அது காரணம் என்ன என்று சொல்ல முடியுமா? அப்போதுதான் ஆனந்தன் சொன்னான், மாஜனா கல்லூரிக்கு வரும் நான் அங்கு போவதற்கு முதல் நாள் எனது தகப்பனார் ஆனந்தனிடம் சென்று, இவன் இப்பொழுது யூனியன் கல்லூரியில் இருந்து மாஜனா வருகிறான், நான் அவனுக்கு எல்லாம் பொது இடம், அவனை மாஜனாவை விட்டு வெளியேறும் மட்டும் நீதான் ஒரு அண்ணன் போய் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று எனது தகப்பனார் அவனை கேட்டதாகவும், அதை அவன் சிறை மேற்கொண்டு மாஜனாவை விட்டு நான் வெளியேறும் மட்டும் என்னை ஒரு தம்பியாக பாதுகாத்தான். அதை இன்றும் நினைக்கும் போது எனக்கு மெய்சிலிருக்கின்றார். பின்பு 2018ஆம் ஆண்டு நாங்கள் அந்த ஒரு 2 கிழமை ஒன்று உடலுக்கு பின்னால் சென்ற போது உண்மையிலே சொல்ல வேண்டும், நானும் சரி ஆனந்தனும் சரி எத்தனிக்கவில்லை. தொடர்ந்தும் இந்த நட்புகளை பேண வேண்டும் என்று இடக்கிடை நாங்கள் பேஸ்புக்கிலோ அல்லது வாட்ஸ்அப்பில் மூலம் பேசிக்கொள்வோம். ஆனால் அவனது திடீர் இறப்பு இதிலிருந்து நான் அறிந்த ஒன்று, அதை நான் இப்பவும் கடைபிடித்துக் கொண்டு வருகின்றேன். நண்பர்களாகிய நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நட்பினை புதுப்பிக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது ஆனந்தனின் இழப்பின் மூலம் எம்மில் பலர் அறிந்து கொண்டோம். அத்துடன் நான் எனது இந்த உரையை முடித்துக் கொள்றேன். நண்பர் முரளிக்கும் ரவிக்கும் எனது நன்றியையும் அதே நேரத்தில் மன்னிப்பையும் கேட்டுக்கின்றேன். அந்த 5 நிமிஷம் சொன்னீர்கள், நான் நினைக்கிறேன் 10-15 நிமிஷம் பேசிவிட்டேன் இருந்து இத்துடன் நான் முடித்துக் கொள்றேன். Thank you so much, Vadas. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. We have also relived those, I would say, the good old days. Thank you so much. அடுத்து ஆனந்தனின் உறவினர் மிஸ்டர் விஜயகுமார் அவர்கள் சில வார்த்தைகள் ஆனந்தனை பற்றி பேசுவார். வணக்கம். நானும் தெளிப்புதான். ஆனந்தன் எனக்கு ஒரு தம்பி முறை. அவன் தம்பி என்று சொல்ல இயலாது. அவன் ஒரு நண்பன் தான். ஆளுக்கு வயது வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பழகினால் அதே மாதிரி தான் பழகுவார். என்னுடன் மாத்திரமின்றி எனது மறந்த சகோதரர் 2 பேருடனும் அதே நட்பு தான். அவரின் ஆள் இல்லை என்பதை இன்று வரை என்னால் நம்ப முடியவில்லை. அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் இந்த கொரோனாவால் போயிட்டான், ஒன்றும் செய்ய இயலாது.
அவற்றின் நினைவுகளை என்னென்று சொல்வதென்றே தெரியாது. தெல்லிப்பளையில் அவர் ஒரு ராஜா. எங்கள் கிராமத்திலும் தெல்லிப்பளையிலும் ஆனந்த் என்ற பெயர் தெரியாதாக்களே இல்லை. அந்த மாதிரி வாழ்ந்தான். பெரியோரை அதே மாதிரி கணம் பண்ணுவான். இது பகுடின்னு சொல்லுவான். என்னென்ன சொல்ல போனோமோ அந்த நேரத்துல டோஸ் கொடுத்துட்டு போடுவார். அப்படி ஒரு உன்னத பிறப்பு. என் கல்யாண வீட்டுக்கு நான் மாப்பிள்ளை விളിக்கிறது ஆனந்த் தான் விളിத்துதான். ஆனந்தான் இப்படி செய் இப்படி இது அப்படி இருந்து எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். கடைசியில் லண்டன் வந்தான். லண்டன் வந்து சிறு காலம் பிறகு இது தொடங்கின பிறகு ஆளுக்கு ரெஸ்டே இல்லை. ஆளை கதைக்கிறதே கஷ்டம். நான் லண்டன் போனாலும் ஒருக்கத்தான் சந்திக்கிறேன். அந்த சந்திக்கிறதுக்கு கஷ்டம். அப்படிதான் ஆள் இருந்தான். அவன் சிறு வயதில் செய்த விளையாட்டாளர் நச்சாலே எல்லாம் கண்ணுக்க நிற்கிறான். விளையாட்டு 80ஆம் ஆண்டு ஒரு காவடி எடுத்தார்கள். அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர். எங்களோட கோயில் பிள்ளையாவிலிருந்து மாவட்டம் கன்சாமி மாவட்டம். அப்ப இந்த ஆட்ட காவடி எடுத்துட்டு போடுறது. ஆனால் ஆட்டம் அவங்களை அடிச்சாலும் இவன் ஆட மாட்டான். கொஞ்சம் களைச்சு போயிடு. அப்ப நான் சொல்றேன் தம்மடியான்னு சொல்லி அப்பவே சொல்லி இதுன்றது. அப்படி அவன்கிட்ட இதை சொல்லி இல்லாது என்னால் தொடர்ந்து பேசாம இல்லாத கணக்கு. இது ஒரு பாட்டு பாடி விடுவோம். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதியிடம் சூழ்க, ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை, இரண்டுமில்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை, பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீயுண்டதென்றது சாம்பலும் இங்கே, கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் போக, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க, பிறப்பு இல்லாமலே நாளொன்று இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்று இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை, கடல் தொடு ஆறுகள் கலங்குவதில்லை, தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை, நதிமழை போன்றதே விதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன, மரணத்தினால் சில கோபங்கள் தீரும்,
மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும். விதையொன்று வீழ்ந்திட செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம். யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க. தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க. போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. நன்றி. எனக்கு இதுக்கு மேல கொடுங்க பேச முடியல. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. Thank you so much, Mr. Vijaykumar. Amazing, amazing. Really appreciate that. Thank you so much. அடுத்து ஆனந்தனின் திருமண வழி சொந்தம் திருமதி சி மனோரஞ்சிதம் அவர்கள் சில வார்த்தைகள் கூறுவார். ஆனந்தன் எனது தாய் மாமன் மகள் பாமினியை திருமணம் செய்து எமது குடும்பத்தின் ஒருவராக சேர்ந்தார். என்றும் சிரித்த முகத்துடனும் மன்னிக்க வேண்டும் என்று சிரித்த முகத்துடன் பழகுவார். எவருக்கு முழுவதும் தயங்க மாட்டார். அன்பு கணவராகவும் அக்கறையான தகப்பனாகவும் நம்பிக்கையான நண்பனாகவும் கேட்டதும் கை கொடுக்கும் தம்பியாகவும் என பல விதத்திலும் தன்னால் முடிந்ததை செய்தார். ஆனந்தனுக்கு இசையில் ரொம்ப ஆர்வம் கொண்டு அதை மாணவர் பலவரிடம் ஊக்கம் செய்து பரப்பி வந்தார். அவரது மாணவர் தொடர்ந்து காப்பார்கள் அவர் நினைவை. ஆண்டுகள் போனார். அந்த இசையில் என்றும் வாழுவார். அவரது இனிய பேச்சும் சிரிந்த முகமும் எங்கள் நினைவில் என்றும் இருக்கும். அவரது இறப்பு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியையும் ரொம்ப துயரத்தையும் தந்தது. அவர் என்னை அன்புடன் அக்கா என்று அழைப்பார். அதுக்கு தக்கதாக எனக்கு தம்பி இல்லாத குறையை தீர்த்து வைத்தார். அவரது மனைவி மக்களுடன் என்றும் அன்பாகவும் என்றும் கடமையுடன் நடந்து கொள்வார். அவர் விம்பிள்டனில் இருக்கும் போது அடிக்கடி இங்கு வரக்கூடிய வசதி இருந்தது. அவர்கள் ஹரோ போன பின் எங்களுக்கும் அவருக்கும் தூரமாகிவிட்டது. என்றாலும் நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் சந்தித்துக் கொள்வோம். எனக்கு சங்கீதத்தில் எந்த விதமான அறிவும் இல்லை. நான் விஞ்ஞானம் பெற்றது, நான் ஒரு கெமிஸ்ட்ரி படித்ததை தவிர நான் இந்த சங்கீதம் எனக்கு இல்லை. அப்படி இருந்தும் நான் ஒரு நாள் என்னெல்லாம் பாடுகிறாய் ஆனந்தன், என்னெல்லாம் பெருமைகள் தட்டுகிறாய் என்று சொன்னேன். இன்னுமனோக்கா சும்மா தட்ட வேண்டியதாலே என்று அதையும் அடக்கமாக சொல்லி முடிப்பார். அவரை இழந்து அவரது குடும்பங்களும் பாமினியும் பிள்ளைகளான சௌமியாவும் கஜனியும் சௌமியாவின் கணவரும் ரொம்ப துயரப்படுகிறார். ஒருவராலையும் விதியை மாற்ற முடியாது. நாங்கள் என்ன செய்தாலும் எங்கள் மனதில் அவர் நினைவு வைத்திருந்து அதை அன்பாக பாதுகாக்க வேண்டும். அதே போல் எல்லா மாணவர்களும் அவர் சொன்ன இசையை
நன்கு பாதுகாத்து அந்தேசியை பரப்புறத்துக்கு உதவி செய்து அவற்றை நினைவை நாள் முழுதும் வாழ்நாள் காக்க வேண்டும். அது மாணவர்களுடைய கடமை. ஆசிரியர் ஞாபகங்களை வைத்திருந்து காப்பது மாணவர்கள் கடமை. அந்த கடமையை மாணவர்கள் செய்வார் என்று நினைக்கிறேன். அதுக்காகத்தான் ஆனந்தன் தன் ஓய்வு நேரம் முழுதையும் செலவு செய்து பாடுபட்டார். மனோக்கா நான் பிஸி என்பார். நான் சொல்வேன், அதை முதல் பார்த்துவிட்டு பிறகு மற்ற வெளியே பாரு. அவரது குடும்பமான பாமினி, கஜனியா, சௌமியா கணவன் கஜேந்திரன், அவருடைய சகோதரிகள், எல்லா குடும்பத்தாருடன், அவரது நண்பர்கள் எல்லோருடன் எனக்கும் பல நண்பர்களை தெரியும். ஆனந்தன் நண்பர்களை, உதாரணமாக கஜேந்திரன் அப்பு என்று அழைக்கும் அவரை எனக்கு நன்கு தெரியும். அப்படிப்பட்ட பல நண்பர்களையும் எனக்கு தெரியும். அவர்கள் அவருக்காக உயிரை கொடுப்பார்கள். என்ன செய்வது? நாங்கள் வந்துவிட்டோம். குடும்பத்தோடும் எல்லா நண்பர்களோடும் சேர்ந்து நாங்கள் இறைவனை அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து இந்த நினைவு நாளை கொண்டாடுவோம். அவர் நினைவு ஒரு நாளும் மறையாது. ஒரு ஆசிரியர்களுடைய நினைவு ஒரு காலமும் மறையாது. அது மாணவர்களையும் அவர்களது அறிவிலும் விளங்கும். என்னை இதில் சேர்த்துக் கொள்வதற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மெனோக்கா. உங்கள் அனுபவங்களை எங்களுடன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நண்பர் டாக்டர் சிவதாஸ் சொன்ன மாதிரி ஆனந்தன் ஆரம்ப காலத்தில் யூனியன் காலேஜில் பயின்றவர். ஆனந்தனை நன்கு அறிந்தவரும் யூனியன் காலேஜ் பழைய மாணவியுமான காஞ்சி அக்கா அன்புடன் அழைக்கின்றோம் சில வார்த்தைகள் பேச. தேங்க்யூ. Firstly, I like to apologize for not being able to say these things in Tamil, because not that I can't speak Tamil, but I can't relay my messages in Tamil. I'm better because I've always studied in English, and when I came back, left the country, I continued English. So I can't express myself well in Tamil. So my apologies in advance. To be fair, I don't know Anandan as well as many of you who have spoken and many of you who have yet to speak know. I came to know him more closely after he came to the UK, because he was a very, very close friend of my brother Ravi. Three of them, Ravi, Anandan, and forgot his name in Canada, they always talk every single day on the phone. And whenever I saw Anandan, I used to ask him, where is your handbag? Meaning, where is my brother? And likewise, I will ask my brother, where is your handbag, Anandan? So I got to know him a little bit better after I came to the UK. But I did know his family quite well at Telipala, because his father, Mr. Kandaya, was an art teacher at Union College. Until today, his memories lives on at Union College as an art teacher. His brothers, Sri Skandaraja, Ravi Kulan, his sisters, all of them studied at Union. I didn't study with any of them, but I knew them quite well. And because they are from Telipala and we are from Telipala. But as I understand it, he moved from Union College to Mahajana. And from there, he came to the UK. While he was from his young age, I'm told that he was interested in music, especially with Mirdangam, which he carried on after he came to the UK. He started in a small way to teach small children, and from there he graduated to be teaching in Tamil schools, where he established his name as an excellent Mirdangam teacher. And his services not only stopped at teaching the Mirdangam, it went beyond that, because I had the privilege of listening to the IBC interview soon after his demise. And I heard the students talking about him, saying that he was a father to them, not just a teacher of Mirdangam, but more so, leading with their emotional development and general development, how they should behave, all that kind of thing, which makes him a real good teacher. And
through his work in the Tamil schools, many people got to know him. And they all admired his commitment, dedication to this art. And they continued, and they got him with request from his loyal parents. He managed to establish Anandalaya, which I believe is a charity to promote the Tamil culture, particularly in Mridangam. I'm indeed grateful that I got to know a little bit. He performed when, I think it is in 2004, he performed for Union College annual event at Beck's Theatre. Later on, under the presidency of Dr. Ananthasayanan, he and his children put up an excellent show for the Union College, because every year we have a function to raise funds to assist the school. And he was excellent. And he always, as many of you have said, he always had a fantastic smile. And he keeps joking with him. And my brother and he got up to so many mischiefs. If I begin to tell you all that I've heard, we'll be here until tomorrow. So I don't intend to do that. But the one thing I would say, that when they were small, they used to get together. And the story is that one day, all his friends, along with my brother, stole a chicken from my aunt's house. They cooked it, ate it, and the next day, my brother helped my aunt to look for the missing chicken. So that's the kind of thing they got up to, and their friendship grew until the sad day when we were informed that he was no more. But I believe that there was a reason. I believe God knows what is best for each and every one of us. And we can't beat the time that God gives each one of us. I strongly believe that God took him because he had other ideas for Anandan, but his memory and his work, I have no doubt, will live through. His legacy and his name will continue to live through the students and through Anandalaya. His demise was an absolutely shocking news for the Tamil community, but God in his own wisdom will help us to cope with that. And all I can say is that I like to offer my friendship to the family, Bhamini and her children and their families and the brothers, that I am more than happy to continue the friendship in the name of Anandan. May his soul rest in perfect peace. And I thank you for inviting me to say a few words. Thank you. You're welcome. You're welcome, Kanjeka. Thank you so much for sharing your experience with Anandan. Beautifully done. Really appreciate your time. அடுத்து ஆனந்தனை நன்கு அறிந்தவரும் யூனியன் காலேஜ் பழைய மாணவருமான டாக்டர் அனந்தசாயனன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். தேங்க்யூ. எம்மையெல்லாம் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்திவிட்டு இறைபதம் அடைந்த ஆனந்தனின் நண்பர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும், இதில் நீங்கள் சொல்லாத அவருடைய மாணவர்களுக்கும் என்னுடைய அந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுதான் நான் ஆனந்தன் இறந்தபின் முதலாக அவரை பற்றி மனம் திறந்து கதைக்கும் முதலாவது நிகழ்வு. பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதில் இருக்கிறவைக்கு. எனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் இருந்தாலும் அவர் என்ன சந்திராண்டேன்னு தான் கூப்பிடுறது. ஆனால் my closest friend, that has hit me badly. என்னை பொறுத்தளவில் என்னை மிகவும் தாக்கிய ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான். எனது உறவினர்கள், அதாவது எனது குடும்ப அம்மா அப்பா அவர்களை நான் இழந்தபோது அடையாத துயரம் ஆனந்தன் போன போது எனக்கு இருந்தது. ஏனென்றால் ஆனந்தனின் நினைவுகள் என்னுடன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது.
நாங்கள் இருவரும் எனக்கு ஆனந்தனை மிக சின்ன வயதிலேயே தெரியும். இதுல சிவதாஸ் சொன்னார், சிவதாஸுக்கு என்ன ஞாபகம் இருக்காது, சில எனக்கு சிவதாஸ் ஞாபகம் இருக்கு. அவருடைய தந்தையாரிடம் நான் படித்தேன், நான் சிவதாசுடைய தந்தையாரிடம். இதுல என்னென்னா சின்ன வயதில இருந்தே ஆனந்தனோடு சேர்ந்து அவருடைய பல நண்பர்கள்ல நாங்கள் எங்களோட ஹவுஸ்ல வந்து காம்படிஷன்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்க இவையை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் எடுப்போம். அது ஆனந்தன் வந்து கலை, ஸ்போர்ட்ஸ், அது விளையாட்டு, அதோடு சேர்ந்து கல்வியிலும் அந்த வயதில் மிகவும் சிறந்த முறையில் திறம்பட இருந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை யூனியன் கல்லூரியை விட்டு அவர் நான் நினைக்கிறேன் 8ஆம் வகுப்புடன் மாஜனா கல்லூரிக்கு போயிருக்கிறார். இப்போ இதில் முக்கியமாக நான் இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, இதில் பல விதங்களை பல இதுகளை கருத்துக்களை கலந்துரையாடியாச்சு. நான் இதில் முக்கியமாக நான் அவருடைய குடும்பத்தாரையும் என்னுடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மட்டும் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனந்தன் வந்து 1961ஆம் ஆண்டு மிகவும் பிரபல ஓவியரும் ஓவிய ஆசிரியருமான யூனியன் கல்லூரியில் படிப்பித்த கந்தையா ஆசிரியருக்கும், நீங்கள் பிள்ளைகள் சொன்ன மாதிரி மிகவும் பிரபலமான ஆங்கில ஆசிரியை திருமதி ராசமலர் கந்தையா அவர்களுக்கும் கடைசி மகன் செல்ல பிள்ளையாக பிறந்தவர். இவர் வந்து செல்லம் என்னென்றால் இவருக்கு 3 அண்ணன் 3 அக்கா, அவ்வளவு பேருக்குள்ளேயும் கடைக்குட்டி. அதை தவிர என்னுடைய ஒன்றை விட்ட சகோதரர் இப்ப கதை கேட்க சொன்ன மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆனந்தன் ஒரு செல்லப்பிள்ளை. ஏனென்றால் அவருடைய குறும்புத்தனத்தை விரும்பாதவர்கள் எங்களுடைய அயல்ல இருந்த தெளிப்பிள்ளையில் இருந்த ஒருத்தரும் இல்லை. அவற்றை நண்பர்களாக இருக்கலாம், அவருக்கு மூத்தவர்களாக இருக்கலாம், ஈவன் கிராண்ட் பேரண்ட் லெவல்ல இருக்கிறவர்கள் கூடி அவரை மிகவும் அன்பாக நேசிப்பது என்னென்றால் அவனுடைய குறும்புத்தனம். அன்பிலீவபிள். அதாவது இந்த வித்தியன்னு சொல்றது, ஏதாவது ஒன்று சொன்னா திருப்பி உடனே அதுக்கு ஒரு மறுமொழி சொல்லி கொடுத்தான். அதை அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் நண்பர் என்று சொல்றதை விட அவருடைய நட்பு எப்படி ஆரம்பித்தது என்றால், நான் யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டிக்கு போன போது இவர்கள் A-level படிக்கும் போது இவர்களுக்கு கொஞ்சம் இவர்களுக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் நான் டியூஷன் கொடுத்தேன், கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். அப்போ அதுல இருந்துதான் எனக்கு அவருடைய பண்றது. ஆனா அது படிப்பிச்ச மாஸ்டர் என்று போய் அது ஒரு நண்பராக மாறி அதுல நாங்கள் இப்ப இதுல காஞ்சியக்கா சொன்ன மாதிரி ரவியோட எல்லாரும் இதுல இருக்கிற முரளி எல்லாரும் சேர்ந்துதான் செய்திருப்போம். எங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அந்த இடம் வந்து எங்களோட இடத்துல இப்ப சிவதாஸ் சொன்னார், ஸ்டேஷனுக்கு பக்கத்துல பாலு கடை ஒன்று இருக்கு. ஓகே, ஒரு தேத்தனி கடை, ஒரு சிறிய கடை, அதுக்கு பக்கத்துல தான் எங்களோட வீடு. அதுக்கு முன்னால பாலம், சங்கால பார்த்தா ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம். அப்ப நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே நாங்கள் கூடுவோம், அங்கே நிற்போம். முக்கியமாக எனது பல்கலைக்கழக விடுமுறை அந்த இடத்துல தான் நடக்கும். அம்மா சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போவோம், மற்றும்படி எல்லாரும் ஒருமிக்கத்தான் நிற்போம், எல்லாம் செய்வோம். அதுல இன்னொரு இது என்னன்னா, அதுல நிக்கிறதுக்கு கனகாரணம் அதுல இருந்துதான் ஆனந்தனது காதல் வாழ்க்கையும் ஆரம்பிச்சது பாமினியோட. அப்ப பாமினியை பார்ப்பதற்காக அந்தந்த நேரத்துக்கு அவர் அதுல வந்து நிற்பார். எங்கட வீட்டுல வாசல்ல நின்றாலும் அதுல பிராந்தில நின்றாலும் தெரியும் அவ அங்க வாராண்டோன்னு, கோயிலடியில வாராண்டோன்னு எல்லாம் வடிவா வலிக்கிட்டு தான் வருவார். எல்லாம் வலிக்கிட்டு ஒழுங்கா எல்லாம் ஷர்ட்ஸ் எல்லாம் டக் பண்ணி வடிவா அனுப்பார் லெவலா. அல்லாட்டி ஒருக்கா பின்ன அங்கால பாமினி போவிட்டு சைக்கிள்ல ஏற்படும். இதுல ஆனந்தனுக்கு ஒரு குணம் இருக்கு என்னண்டா, ஆனந்தன் சைக்கிள் வச்சிருந்தாலும் சைக்கிள் ஓடுறது விருப்பம் இல்லை, முன்னுக்கு இருக்கிறதான் விருப்பம். இன்னொரு ஆளை வேற வச்சு ஓட்ட வேணும். அதுல நான் கனகரம் அம்பிட்டு இருக்கிறேன். கனகடங்களுக்கு போகும்போது அவருக்கு சைக்கிள் ஓடுறதுன்றா சரியான வஞ்சி பிடிச்சவன். முன்னுக்கு இருந்தா இஞ்சா ஓட்டுங்க, என்ன அண்ணன் தான் கூப்பிடுறது, ஆனா ஃப்ரெண்ட் தான். ஓகே, அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிகவும் அந்யோன்யமாக பழகினாங்க. இதுல இருக்கிற கனவேருக்கு தெரியும், அப்பு இருக்கிறார், எனக்கு மத்தாக்கள படத்துல தெரியல, பலர் இருக்கினம்.
எங்களோட வாழ்க்கை அந்த அதில் பாலுகடைக்கு முன்னால் நடந்த வாழ்க்கையும் எங்களோட விராந்தையில் இருந்து நாங்கள் செய்த வாழ்க்கையும் கார்ட்ஸ் விளையாடுறேன்டான என்ன செய்யறேன்டான நாங்கள் எல்லாருமாக சேர்ந்துதான். இதுல முக்கியமா காஞ்சியக்கா சொன்ன மாதிரி அந்த கோழி பிடிக்கிறது வந்து எங்கட வீட்டுல வந்து கோழி பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி சாப்பிட்டுட்டு வந்து எங்கட அப்பாட்ட கோழியை காணையிலோட எங்களோட சேர்ந்து தேடினதும் இருக்குது எங்கட வீட்லயே. அதே மாதிரி என்னுடைய திருமண நாள் அன்று எல்லாரும் ஊரளவுக்கு போய் கடைசியில முதல் அடுத்த நாள் பார்த்தா அவங்க கோழி சமைக்கிறாங்க. எங்க பிடிச்ச கோழி ஏண்டா அங்க பொம்பளை வீட்டை போய் பிடிச்சு கொண்டு வந்த கோழி. அப்படி சேர்ந்து செய்த கூத்துகள் கணக்க பல உண்டு. ஓகே, அதுல சமையல் கலையும் இதோட படிச்சுட்டாங்க. கோழிக்கறி எப்படி வைக்கிறான்றதுலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அவைக்கு இருக்கு. அப்படி இதுல வந்து என்னன்னா அடுத்தது ஆனந்தன் இசை ஆர்வம். சின்ன வயதுல இருந்தே தெரியும், ஏதாவது ஒரு தட்டி சத்தம் பெறக்கூடிய ஒன்றை கொடுத்தா காணும், அதை வச்சு தட்டி 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 நாங்கள் பாடுவோம். பிசியண்ண சொன்ன மாதிரி வயது வித்தியாசம் இல்லாம யாரும் பாடலாம், யாரும் அடிக்கலாம். அதுல காஞ்சியக்கா ஒரு பேரை மறந்துட்டேன்னு சொன்னவா சத்யன், அடுத்தவர் கனடால இருந்து. அப்ப சத்யன் அதுல நிக்கிற முரளி இருக்கிறார், எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் இந்த கூத்துக்கள் எல்லாம் செய்தது. அப்ப அதுல இசை ஆர்வத்தால மிருதங்கம் மிகவும் அழகாக வாசிப்பார். என்னண்டா அந்த கேள்வி ஞானம் என்றது ஒரு வித்தியாசம். அப்ப அந்த இசையை படிச்சிருந்தாலும் அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி கர்நாடக இசையா இருக்கலாம், மெல்லிசையா இருக்கலாம், அல்லது வெஸ்டர்ன் மியூசிக்கு கூடி ஃபியூஷன்ல கொண்டு செய்தது ஆனந்தன் இஸ் வெரி குட். அப்ப ஆனந்தனை எத்தனையோ தடவை நான் சைக்கிள்ல ஓடி கொண்டே கிளாஸ்ல விட்டுட்டு சின்ராச மாஸ்டர்கிட்ட காசி பிள்ளையார் கோயில் அந்த மண்டபத்துல அவர் பழகிறது, அதுல விட்டுட்டு அதுல இருந்து கிளாஸ் முடிய பிறகு திருப்பி கூட்டி கொண்டு வந்து அவர் அதுல ஒரு தேத்தனி கடையில நிப்பாட்டி அதுல ஒரு கொத்து ரொட்டியோ ஏதோ பண்ணி சாப்பிட்டு அது எல்லாம் செய்துதான் பிறகு வீட்டை போறது. அப்படி செய்து நாங்கள். இதுல முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆனந்தனுடைய இசை ஆர்வம் அவற்ற வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கை வகிச்சிருக்கு. ஏனென்றால் இங்க ஆனந்தன் அங்க இருக்கும்போது நான் என்னுடைய திருமணத்தை ஓகே நான் அந்த ஓடரில் சொல்லிக்க என்னுடைய திருமணத்தை பற்றி சொல்றேன். என்னுடைய திருமண டைம் வந்து எங்களோட 1983 இனக்கலவரத்துக்கு பிறகு நடந்தது. அதன் போது அவரும் அவருடைய நண்பர்கள், இப்ப இதுல நாங்க பல பேர்ட்ட பேர் சொல்லி போட்டோம், எல்லாருமா சேர்ந்து இவ்வளவு உதவி செய்தவ. அதுல எனக்கு மறக்க முடியாது, அந்த கல்யாண வீட்டுக்கு முதல் நாள் இரவு சரியான மழை. அப்ப எங்கட அம்மாவோ அப்செட் என்னன்னா அங்கால சமைக்கிறதுக்கு போட்ட இதுல ஒழுக துவங்கிட்டு தண்ணி. அப்ப உடனடியா அன்று இரவு எங்களோட வீட்டுலதான் படுத்திருந்தவர், உடனடியாக அவரும் அவரது நண்பர்களும் எழுந்தி அம்மா ஆறுதலை படுத்தி போட்டு நாங்க சரிப்படுத்துறோம்னு சரிப்படுத்தி மண் போட்டு உயர்த்தி எல்லாம் செய்து கொடுத்தது. அதெல்லாம் மறக்க இயலாது சிலதுகள். அதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். அவற்ற முகம் வந்து எப்போதும் சிரித்த சுபாவம், நகைச்சுவை, மற்றது இரக்கம், உதவி. இது கண்டால் ஒரு நாளும் பின்னுக்கு நிற்க மாட்டார் அதுல. அதே மாதிரி தன்னுடைய கலையை இங்க வந்து சிறு சிறு சின்ன முதல் ஆரம்பித்து சில பிள்ளைகளுக்கு படிப்பித்து, அதுல என்னுடைய மகனும் அவருடைய மகனுக்கும் அவர்தான் முதலாவது ஆசிரியர். பிறகு தானாக தன்னுடைய கலையை வளர்க்க வேண்டும் என்று நினைச்சு திரு காரைக்குடி கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடமும் பாலச்சந்தர் அவர்களிடமும் மேலும் மிருதங்கம் பயின்று தமிழ் பாடசாலை பல தமிழ் பாடசாலைகள்ல பிள்ளைகளுக்கு கற்பித்து. ஆனா இந்த கற்பிக்கிறது என்றால் இது எக்ஸாக்ட்லி த ரைட் திங் பட் சம்மன் செட். ஒரு தகப்பன் மாதிரித்தான், தன்னுடைய குழந்தை மாதிரித்தான் அந்த பிள்ளைகளுக்கு மிருதங்கம் படிப்பிக்கிறது. அதுல படிப்பிக்கிறது மட்டுமில்லை, அவங்கள சிரிப்பு காட்டி முஸ்பாத்தியாக பேசுவான். ஆனா பேசி போட்டும் அவையை திருப்பி அணைச்சு அவ்வளவு அன்பாக பழப்பிச்சு. அதுல முக்கியமாக என்னென்றால் மிருதங்கத்தோடு நிற்காமல் அத்தனை பிள்ளைகளுக்கும் பல வாத்திய கருவிகளையும் வாசிப்பதற்கு கற்றுக் கொடுத்ததுல முதலாவது ஆள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் மிருதங்கம் மட்டுமில்லை, கடம், கஞ்சிரா, மோர்சிங், தப்லா, எனிதிங் யூ நேம் இட், தவில் அண்ட் இவ்வளவும் கற்பித்து அந்த பிள்ளைகளை வைத்து ஆனந்தன் செய்யும் தனியாவர்த்தனம் ஒரு மிகவும் அருமையான நிகழ்வு. காஞ்சியக்கா சொன்ன மாதிரி எங்களுடைய மலரும் மொட்டுக்கள் என்று யூனியன் கல்லூரி முதலாக ஆரம்பித்து பல வருடங்கள் நாங்கள் இந்த நிகழ்வுகள் செய்த நாங்கள். அதுல ஒன் ஆஃப் த ஹைலைட் இஸ் ஆனந்தன் அந்த தனியாவர்த்தனம். அந்த உங்களோட சின்ன பிள்ளைகளையும் வச்சு செய்த தனியாவர்த்தனம் இட் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை மெனி பீப்புள். ஸோ அண்ட் ஆல்சோ எப்பவும்
ஏதாவது ஒரு தேவைக்கு நிதி திரட்டும் நிகழ்வென்றால் ஒரு நாள் பின்னுக்கு நிற்க மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை வைத்து தன்னுடைய நேரத்தை செலவழித்து எங்கட வீட்டிலேயே வச்சு எத்தனையோ நாள் நாங்கள் ரிஹர்சல் செய்து, அது தனியாக யூனியன் காலேஜ் மட்டுமல்ல மற்ற ப்ரோக்ராம்ஸுக்கு தான் செய்திருக்கல. அதுல ஒரு நாளும் பின்னுக்கு வாங்குறீங்களே, அதே மாதிரி தன்னை போலேயே அந்த பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். தேவையானவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேணும் என்ற அந்த பாங்க கொண்டு வந்து கடைசியில ஆனந்த லயா என்று போம் பண்ணி அதிலையும் வந்து உண்மையின்படி அந்த எத்தனையோ விதமான தேவைகளுக்கு நிதி திரட்டி கொடுத்திருக்கிறார். அதை தவிர இவற்றை இரக்க குணம் எனக்கு தெரியும். பல தேவைகளுக்கு தன்னுடைய சொந்த பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த அதிலையும் பின்னுக்கு நிற்கிறீங்களே ஆனந்தன் ஒரு நாள். மற்றது இதை விட எனக்கு இன்னும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவரோட இருக்கிறது என்னென்றா, அவர் எனக்கு உறவினராக இருந்தாலும் அவர் என்னுடைய பேஷண்ட். அப்ப அங்க என்னுடைய நர்ஸுக்கு தெரியும் இவர் வாராரண்டா அங்க என்னுடைய டைமே கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். அந்த நர்ஸ் சொல்லி ஓகே வென் யூ ஃபினிஷ் கால் மீ என்று. ஏனென்றால் இவர் வரைக அந்த இது சோசியல் மீடியால இருக்கிற ஒரு ஜோக்கா அல்லாட்டி அங்க நடந்த ஒரு ஜோக்கை சொல்லி அது ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி இருக்க அலசி ஆராய்ச்சி கதைச்சு சிரிச்சு முடிஞ்ச அப்புறம் தான் இவருக்கு ட்ரீட்மெண்ட். அப்போ அது என்னுடைய நர்ஸுக்கும் தெரியும். ஸோ ஐ எம் கோயிங் அப் ஸ்டேர்ஸ் வென் யூ ஃபினிஷ் கால் மீன்னு சொல்லி போட்டு போகும் நர்ஸ். அப்போ அப்படி ஒரு இப்போ ஈவன் இவர் இறந்தது போன வருஷம் ஏப்ரல் மாதம் நான் அவரை கடைசியாக என்னுடைய சர்ஜரியில் பார்த்தது எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி ஏர்லி பார்ட் ஆஃப் மார்ச்ல நான் அவரை மீட் பண்ணேன். கடைசியாக வந்தவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவர். அது என்னால் மறக்க இயலாதது. இப்போ இதில் ஆனந்தனோட நான் சம்பந்தப்படுத்தி தெல்லிப்பளையில் பல இடங்களை மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அம்மன் கோயில் அடி, எங்களோட ஸ்டேஷன் அடி, பாலுக்கடை, சந்தியில் கூல் பார், அப்படி கணக்க பல இடங்கள். இதில் இடங்களை நான் சொல்லல. ஸோ இது நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதோட சம்பந்தப்படுத்தி அடுத்தது இவர் காதல் திருமணம் செய்து பாமினியை கைப்பிடித்தார். He was a dedicated, caring and loving husband. ஒரு நாளும் எனக்கு தெரியத்தக்கதா so dedicated towards Bhamini, likewise to his children Soumya and Gajini. அந்த பிள்ளைகளையும் வந்து தன்னுடைய மியூசிக்லேயே கொண்டு வந்து சௌமியா இஸ் a well recognized artist nowadays. இங்கெல்லாம் இல்லை. அப்போ அந்த தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறார். ஆனால் அந்த பலனை அனுபவிக்க முதல் இந்த கண்ணுக்கு தெரியாத கொடூர அறுக்க கொரோனாவால இவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. அது எல்லோருக்கும் கவலை, குடும்பத்தினருக்கும் கவலை. ஆனால் காஞ்சேகா சொன்ன மாதிரி கடவுள் தனக்கு விருப்பமான நேசிப்பவர்களைத்தான் எடுத்துக்கொண்டு போறது முதல் கூட்டிக் கொண்டு போறது. அந்த விஷயத்துல ஆனந்தனை நாங்கள் இழந்து தவிக்கிறோம். ஆனால் ஆனந்தன் உன்னுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு பலருக்கு எனக்கு தெரியும். அதுல முக்கியமாக உன்னுடைய மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய இழப்புன்றது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஆனந்தலயா மூலமாக சௌமியா இதை கண்டினியூ பண்ணி ஆனந்தன்ஸ் லெகசி ஷுட் லிவ் ஆன். இட் வில் லிவ் ஆன். ஆனால் உன்னுடைய உடல் தான் இங்கே இல்லை. ஆனால் உன்னுடைய உருவம், உன்னுடைய நினைவுகள் எப்போதும் என்னுடைய மனதில் இருக்கு. இதுல நான் எத்தனையோ இன்னும் கதைக்கலாம். ஆனால் நேரம் கருதி நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். Thank you so much, Dr. Anand Sayanan. இந்த பிஸி ஷெட்யூலுக்கெல்லாம் எங்களுக்கு டைமை ஒதுக்கி எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட இந்த துயரமான நிலையிலும் எங்களை சிரிக்க வைத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து கனடாவில் இருந்து ஆனந்தனின் உறவினர் மிஸ்டர் தாஸ் அவர்கள் ஆனந்தனை நிறந்து கூர்ந்து சில வார்த்தைகள் பேசுவார். Good afternoon, everybody. I don't think I have anything too much to say. My brother has probably spoke about most of it. I just wanted to tell a few things from my childhood. He is very close with our family. I always at his house, or since I was a child, I think if I can go back to my memory, from 6 years old,
We were at Vimankamam 1971. Avat Kumaran is very close with Chandrane as well. And he used to come to our house in Vimankamam when we were living in Vimankamam. And from that point, I always goes to Anandarana's house, and he is very humble, very honest, always lend hand and always go extra mile to help any and everyone in our village. And more so, he is very fun, and he will make fun of everybody at the same time. He is the first one to be in anybody's house to, if they are need any help or anything and whatsoever. I remember him when it was, I think Chandrana has gone to Colombo, 1974 or 75. I had a somewhat small issue at the school. Someone is trying to bully me. I went and told him, and he and Rohan and Tharmi, and they were standing outside the Union College waiting for this fellow to come out. And then he said, Anna, we are very sorry. That's how Anandan, he is, I don't know. I don't want to, I think Chandrana spoke about most of it, and if not all of it, but he is very, very different character in our village. He treats everyone from a younger person or even older person, his cousin, Kanesan, and he is friend with everyone, but not treat everybody as a relative or his own cousins or my brother. Even his own brother Kumaran and him, they were like a buddy. And the same, it's not too many in our village, that type of behavior. And the same way in our house, we were almost the same, me and my older brother, Mohan Murali. We were like a friends. We never behaved like a brothers and sisters. It's very different, our culture in Talipala, especially these two homes. That's beyond, and even Anandan and his brothers treat us the same way. Even Sirzana or Raviana, when they come to Talipala, first stop before even they go to their house, in our house is the first house. And even Anandana's mother, and she will say, she don't go to visit anybody. She normally comes, she's going to go and visit my mother. She call Annam. And Anandana always in our house. So it's too much that I can speak about it, but I don't want to take any of your time too much because Chandrana has already spoke about it. But one thing I wanted to tell you all, before he went in the hospital, I had a dream, something is not right for him. I woke up in the middle of the night and I called Murali and I told him, how's Anandan? And he said, why? And I said, call him, is he okay? And some reason or the other, he was in a hospital. He said he's in a hospital. So that took a very deep turn on me. I love him so much. First time he come to Canada, he was with me, and Bhamini's sister was my classmate. And they both of them are relative, very close relative to us, Bhamini and Anandana. And Nandini was my classmate, and Bhamini was my brother Murali's classmates as well. But I'm going to close it with one joke. I hope everybody is very adult. Aparna probably will remember when we were building our temple
Telipala in 1983, 82, 83. Only all the voices, we were demolishing and rebuilding it. Everybody sleep in our house, either in the veranda or hall. And that particular time, my mom and dad, they went to Kandy for my brother's graduation at a university. He was the first one in Sri Lanka, Pradenia. And we were all so tired and we sleep. And right next to me is Anandanana, on the other side, Thurvan. And in a bottom, on the other side, Sri Anna, which is, you all know who is. And Ravi, everybody, all the Satya and everybody was there. I woke up in the morning at 5 o'clock because I'm the one run and go and get a tea, food, and all of that. I woke up and right next to our, in a front of our house, there's a tree there. And Apurna and I, we were going and we were taking a leak. And I'm standing and sitting and I'm trying to take a leak and I wasn't looking down and I said, Apurna, my leak is not coming. And he said, look down. And I am not going to say anything more than that, but that we were joking and the whole year, everybody, what happened to Tarzan that he couldn't pee? And I just couldn't laugh thinking about it, and sometimes I cry about it, Anandana. So I'll leave it at that and I'll pass it on to you guys. And I miss him, and I believe everyone, we all miss him very, very much. And his memory will stay with us for as long as we all live. Thank you. Thank you, Dasan. Thanks for sharing your memories about Anandan. That was very fascinating. Thank you so much. அடுத்து நமது பள்ளி தோழி டாக்டர் யாழினி அவர்கள் நமது தாய் மண்ணில் இருந்து நம்முடன் இணைகிறார். வணக்கம். இன்று ஆனந்தன்களை விட்டு பிரிந்து ஒரு வருட காலமாகிறது. அவர் பள்ளி மாணவன், எனது வகுப்பில் படித்து இந்த மாலை நேரத்திலே அவரை நினைவஞ்சலியை நீங்கள் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி ஒழுங்கமைச்சு செய்து கொண்டிருக்கிற ரத்னம் ரக்கியவருக்கும், அவர்தான் முரளி ஏற்பாடு செய்த முரளி குழு குழாமினர், ஆனந்தனின் அன்பு மனைவி பாமினிக்கும், அவரது மரளை செல்வங்கள் சௌமியா கவினர்களுக்கும், கஜினி அவர்களுக்கும், சகோதர சார்வர்கள், உற்றார் உறவினர்கள், எனது பாடசாலை பெரியோர்கள், பாடசாலை தோழிகள், தோழர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஆனந்தனங்களை விட்டு பிரிந்து இன்று ஒரு வருட காலமாகிவிட்டது. என்ற மனக்கண்ணில் அவர் பாடசாலை நாட்களில் அவர் வண்ணம் இருந்தார் என்று நினைவு வந்து நிழலாடுகிறார். சிரித்த முகம், கலகலப்பானவர், ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் என்றைக்கு மடித்து இறக்கை, அப்பொழுது இறக்கை போடுவது குறைவு, ஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அணிவார்கள். ஃபுல் ஸ்லீவ் மடித்திருக்கும். கண்ணாடி சதுர கண்ணாடி, செவ்வக கண்ணாடி, கருப்பு கண்ணாடி, நன்றாக நினைவு கொடுத்தது. துரு துரு என்றுதான் இந்த நேரம் ஓடி திரிவார். கால் நிலத்துல பதிவதில்லை. டாக்டர் அனந்தசாயனன் சொன்னது போல நானும் அவர் சைக்கிள் ஓடினது கண்டதில்லை. நெடுகளும் பின் சீட்டுல இல்ல முன் சீட்டுல தான் இருந்து ஓடி திரிகிற பழக்கம். எப்பொழுதும் கலகலப்பானவர், சிரித்த முகம், மிகுந்த ஈடுபாடு, இசையில் இந்த நேரம் ஈடுபாடு. வகுப்பறையில நாங்கள் இருந்தோம் என்று சொன்னா, ஃப்ரீ பாடம் என்று சொன்னோம் என்று சொன்னா, மேச ஏங்கும் அவரது மிருதங்க ஓசையை கேட்பதற்கு. மெல்ல மெல்லமாக ஃப்ரீ பாடம் கிடைத்தா மெல்ல மெல்லமாக அவரது கைகள் தாளம் போட தொடங்கும். சற்று அது மாறி மேசை மிருதங்கமாகிவிடும். நன்றாக ஒலிக்கும் மிருதங்கமே நன்றாக கேட்கும். சில நேரம் சேர்ந்தும் பாட்டுகளும் பாடுவார்கள். இப்படி இருக்க எங்கட கிளாஸ் டீச்சர்ஸ் வெறிவினம் ஃப்ரீ பாடம் என்றா தச்சமேலைக்கு உங்களை இப்ப நினைவு கூன்ற எங்கட ஆனந்த குலேந்திரன் மாஸ்டர், செல்வகுலச்சந்திரன் சார், அல்லது ஈவன் எங்கட பிரின்சிபால் கனாசவாய் சார் வருவது அல்லது தூரத்திலே தெரிஞ்சால் மெல்ல மெல்லமாக அந்த சத்தம் குறைந்து கொண்டே போகும். புறப்புகள் குறையும், அதிர்வுகள் குறையும், நன்றாக குறைந்து
ஒருவித சலனமும் இல்லாம அவர் கிட்ட வரும் பொழுது வகுப்பு அமைதியாய், ஒரு சலனமுமே முகத்துல காட்ட மாட்டார், நல்ல அமைதியாக சிரிப்பாக இருப்பார். எங்கட காலப்பகுதியில அந்த நேரத்துல ஜூன் இப்பவும் அப்படித்தான் இருக்குன்றது பாடசாலையில. ஜூன் 24 பெற்றோர் தின விழா, பேரண்ட்ஸ் டேன்னு சொல்றது, ஜெர்ன பிரின்சிபல் இருந்த நாட்கள் பரிசளிப்பு விழா நடந்தது, நவராத்திரி விழா. நான் நினைவு இருக்கத்தக்கதாக இணையமாக அந்த விழாக்கள் தான் என்றால் நன்றாக நினைவு இருக்கின்றது. அந்த நேரங்களில பன்னிசை என்றால் என்ன, தனி இசை என்றால் என்ன, நாடகம் என்றால் அவர் வந்த காலத்திலிருந்து, யூனியன் கல்லூரிலிருந்து வந்த காலத்திலிருந்து அவரது பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. அதே நேரம் இந்த நேரத்தில் அவருக்கு 2 வருடம் மூத்த படித்த ஜம்புநான் சார் அவர்களை நான் நினைவு கூறுகின்றேன். அவரும் மிகவும் சிறந்த ஒரு மிருதங்கம் சேர்வர். 2 பேருமாக சேர்ந்து இணைந்து நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறார்கள். அவரும் தற்பொழுது எங்களிடம் இல்லை, ஆனந்தன் சென்ற இடத்துக்கே சென்றுள்ளார். இங்கு குறிப்பிட்டவர்கள் எங்களது பாடசாலை காலங்களிலே நாங்கள் மிகவும் குறைவு. ஆனந்தனுடன் கதைத்தது என்று சொன்னால் குறைவே, வேற ரசித்தோம் என்று சொன்னால் அது சிறப்பாக இசையில் ரசித்தோம் என்றால் உண்டு. நானும் இசையில் சற்று பிரியம் உள்ளவள் என்ற வகையிலே இசையில் ரசித்தோம் என்றால் மிகவும் உண்மையான. இந்த எல்லாரும் கூறியது போல அவர் ஸ்கூல்ல லவ் காதலரை சொல்லியிருக்காள். எனக்கு அது சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவர் ரோட்டில சைக்கிள்ல சொன்னேன் சென்றதான் கண்டேன் என்று. ஆனா பாடசாலையில் அவரது இசைத்துறையிலே 2 வார்த்தைகளை கூறலாம் என்று சொல்ல விரும்புகிறேன். எங்கள் காலப்பகுதியில் இந்த இசைகள் நடந்ததும் பற்றாமல் எங்களது காலப்பகுதியில் தமிழ்த்தின போட்டி என்றது கட்டுர போட்டி, கவிதை போட்டி, மற்றது பேச்சு போட்டிகள் எல்லா பிரிவுகளும் நடக்கும். தனி இசை, தனி நடனம், குழு இசை, குழு நடனம், இசை நாடகம், நாடகங்கள் அனைத்திலும் அவர் இருந்த காலப்பகுதியில் அவரது பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் தனி இசை விழா என்று சொன்னால் தனி தமிழ்த்தின போட்டியில் இசை என்றால் ஆனந்தன் வகுப்பில் நிற்க மாட்டார். ஏனென்றால் தனி இசையத்துக்கும் சென்று விடுவார், தனி நடன டீச்சர் கூப்பிட்டாலும் மிருதங்கத்துக்கு சென்று விடுவார். அவ்வண்ணமே அவரது காலம் சென்றது. 1970-71 ஆண்டில் நான் பாடசாலையில் சேர்ந்திருந்தாலும் அந்த நேரம் வெறும் இருக்கவில்லை. அந்த நேரங்களில் எல்லா விதமான பகுதிகளும் இருந்தாலும் 1977, 76, 77, 77, 78 நினைக்கின்றேன் இந்த பல்லியம் என்ற நிகழ்ச்சி மிகவும் பிரபல்யமானது. அதற்கு குறிப்பாகவும் சிறப்பாகவும் அதன் பங்களிப்பு ஆனந்தனை சார். ஏனெனில் பல்லியம் என்று சொல்வது ஏற்கனவே இருந்தாலும் பல்லியம் என்ற நிகழ்ச்சியில மிருதங்கம் என்றது எல்லா விதமான இசைக்கருவிகளும், அது தாள வாத்தியங்களா இருக்கலாம், துளை வாத்தியங்களா இருக்கலாம், தண்டி வாத்தியங்கள், வீணைகள், எல்லா வாத்தியங்களும் சேர்ந்து இணைந்தது. ஆனா அதற்கு முந்தைய காலங்களை விட இவர் இருந்த காலத்திலே தாளம் முக்கியமாக தேவைப்பட்டதால் தெரியல. பல்லியத்தின் வளர்ச்சி, பல்லியத்தின் பங்களிப்புல ஆனந்தன் மிகவும் சிறப்பாக பங்களித்தது. குறிப்பாக சொல்ல 1977 ஆண்டிலே பல்லிய நிகழ்ச்சியிலே எங்களை மகாஜன கல்லூரி ஆனவள் சென்று அதை நெறிப்படுத்திய ஆசிரியர்களை இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். சென்று வலய மட்டத்தில், அப்பொழுது வலயம் என்று இருந்தது எங்கள் பாடசாலைகள், வலயத்துக்காக மட்டும் மாவட்ட மட்டத்துல, மாகாண மட்டத்தில் சென்று அகில இலங்கை மட்டத்திலேயே 1வது பரிசை பெற்று அன்றும் நாங்கள் எங்களது குரூப்ல கதைத்து கொண்டோம். சிறப்பாக பங்களித்து 1வது இடத்தை பெற்றது என்று சொன்னால் அதற்கு இவரது பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இசை என்றது தாளத்துடன் இல்லையல் இசை இல்லை. தாள வாத்தியங்களது பங்களிப்பு இசையிலே மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே அவரது இசையிலே அவர் கொண்டிருந்த நாட்டத்தினாலே, அவரது தாள வாக்கியத்திலே அவர் எடுத்த அவரது அன்பும் அவரது பங்களிப்பும் நன்றாக இருந்ததனாலே, அவரது தனது அப்ப ஏல் படித்திருப்ப பங்களிப்பை நன்றாக செய்ததாலே நாங்கள் அகில இலங்கையிலேயே அந்த முதலிடம் பெற்றதற்கு அவரது பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டுகிறேன், சந்தோஷம் அடைகின்றேன். இந்த நேரத்துல நான் அவரை பெற்றெடுத்த அம்மா அப்பாவை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எனக்கு கந்தையா மாஸ்டர், கந்தையா டீச்சர். கந்தையா மாஸ்டரை பொறுத்தவரையில் நானும் 1971 ஆண்டு 6ஆம் வகுப்பில் தான் இங்கே சேர்ந்தேன் உங்கள் மகாஜன கல்வி. அதற்கு முன்பு நான் இங்கு படிக்கவில்லை. ஆகவே நான் கந்தையா மாஸ்டரை ஆனந்தனை போலவே நானும் எனது தகப்பனாரை இழந்துதான் இந்த பாடசாலைக்கு சேர்ந்தேன். ஆனந்தன் மிக வயதிலே, சிறு வயதிலே தகப்பனை இழந்தவர். அவரையே போல எனக்கும் கந்தையா சாரை எனக்கு தெரியும். ஆனா கந்தையா டீச்சர்கிட்டையும் நான் படிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. அது துரதிர்ஷ்டம் தான் நினைக்கின்றேன். என்றாலும் அவர் மிகவும் சாந்தமானவர், நல்ல அமைதியானவர், மிகவும் அமைதியாக கதைப்பார்.
அவர் மூலமாகத்தான் எனது அப்பா கதிரவேலு அவருடன் படித்தது என்று சொல்லி அவருடன் சேர்ந்து படித்தது என்று டீச்சர் சொல்லி இருக்கிறார். என் தம்பி மூலமாகத்தான் என் தம்பியை சந்திக்கிறதற்கு தம்பியின் வகுப்பாசிரியர் அப்படியே நான் சென்று வருவேன். நடுவரம் அவர்கிட்ட போய் இவரை பற்றி பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்து கதைச்சிட்டு வர்றதுக்காக போறேன். அதற்கும் நான் சொல்வது போல என்ன தந்தை இல்லாதபடியா நான் தான் அவருக்கு 2 வருஷம் கூட படித்தபடியா ஏதாவது வகுப்பு தேவைகளுக்கு நான் டீச்சரை போய் சந்திக்கிறேன். எனது அம்மா வர்றது குறைவுன்னு சொல்லாம வாஜனாவுக்கு வந்தது நான் நிறைய போய் வந்தது இல்லை பாடசாலைக்கு. அப்ப நான் டீச்சர் அடிக்கடி போய் சந்திக்கிறேன். மிகவும் அமைதி. இந்த நேரத்துல நான் அவரது பெற்றோரை இருகரம் கூப்பி நான் நினைவு கூறுகின்றேன். யாழ்ப்பாணத்தின் போர் சூழ்நிலை என்று சொன்னால் அது எல்லாருக்கும் உள்ளது. உங்கள் எல்லாரும் கதைக்கிற வளவேறும் இதெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டது நன்றாக எனக்கு தெரியும். ஆனா சிறப்பாக நான் மாவட்டபுரத்தை சேர்ந்த நான் சிறப்பாக காங்கேசந்துறை, தெல்லிப்பளை, மாவட்டபுரம், வரத்தலவளான், கட்டுவன், தலாளி, பைலட்டி போன்றாக்கள் கட்டி இருந்த நாங்கள் ஒரு கட்டுக்கள் இருந்த நாங்கள் சிதறியபடி மாபிள் கலண்டு விழுந்த மாதிரி பந்து கலண்டு உருண்டு ஓடின மாதிரி நாங்கள் சிதறி போனோம். அவரவர்களே தங்களது முன்னேற்றத்தை பற்றி ஒருத்தருடன் கதைக்காமல் எல்லாம் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லி ஓடித்திருந்த நேரம் எல்லாரும் அவரவர்களே சென்று 8 திசையிலும் நாங்கள் சென்று சிதறி போனோம். மிகவும் குறைவானவர்களே யாழ்ப்பாணத்துல தங்கியிருக்கத்தக்கதாக இருந்தது. அந்த வகையிலே நானும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் நான் மிகவும் தூரத்தில் உள்ள ஒரு தீவு பகுதியில் கடமையாற்றி கொண்டிருந்தனால் நான் இங்கத்த போர் சூழ்நிலையிலும் கனதூரம் பாதிக்கப்படாதன. ஆனந்தனும் அப்படித்தான் யூகேக்கு சென்றார். இங்க நான் 92ஆம் ஆண்டு வந்த பிறகுதான் இவர்களை பற்றி விசாரிச்சு எல்லாம் அறியத்தக்கதா இருந்தது. 97, 98ஆம் ஆண்டு. இப்பொழுது போல் தொலைபேசி வசதிகளோ இந்த தொலை நகல்களோ ஒன்றுமே வசதிகள் இல்லை என்றாலும் ஆனந்தன் யூகே சென்று அவர் 2008 இந்த அருங்கலையகத்தை ஆரம்பித்து இந்த அருங்கலையகத்திலே இன்றைக்கு மிக பல 100 மாணவர்களை உருவாக்கியுள்ளார். அவர் தனது 2 பிள்ளைகளுக்கு குழந்தை என்று சொல்ல மாட்டேன். அவர் பல 2 குழந்தைகளுடன் சேர்த்து பல 100 கலை குழந்தைகளுக்கு இன்றைக்கு தகப்பன் ஆகியுள்ளார். இந்த கோவிட் என்ற நோய் அவரை வந்து தாக்காட்டி அவர் இன்றும் எங்களுடன் இருந்திருக்கிறார். இந்த நேரத்திலே நான் அவரை மீண்டும் அவரது இசைத்துறை வாழ்க்கையை நினைத்து அவர் ஆற்றிய சேவைகளை நினைத்து நான் மீண்டும் இறைவனுக்கு நன்றியுடையவனாக யோசிப்பேன். கோவிட் என்ற நோய் அவரை ஆட்கொள்ளாவிட்டால் இன்று இன்னும் பல கலை குழந்தைகளை உண்டாக்கியிருப்பார். ஆண்டவன் விரும்பவில்லை போலும் விரைவிலேயே ஆனந்தனை தனது குழந்தையாக்கிவிட்டார். இந்த நேரத்திலே அவர் விட்டு சென்ற அந்த பணியை அவரது சகோதரர்கள் தொடர்ந்தும் இந்த கலையை நீண்ட காலமாக உயிர்ப்பித்து ஆனந்தனின் உயிர் தொடர்ந்தும் உயிர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரத்தில் அவர் இழந்து தவிர்க்கும் பாமினி, சௌமியா, கவினா, உற்றார் உறவினர்கள், சகோதரர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவற்றது ஆரூரின் நண்பர்கள், சிவதாஸ் சொன்னது போல ஆரூர் நண்பர்கள் எங்களுக்கு இவர் ஆனந்தன் என்றே பழக்கம். சிவதாஸ் சொன்ன போல கண்டையன், ஆனந்தா, டே இதுவெல்லாம் பெற்ற சொல்லு அவர் கூப்பிடுவது. ஆழ்ந்த அனுதாபத்தை எங்களது 1979ஆம் ஆண்டு HNC பேட்ச் மாணவர் சார்பாக நான் கூறுவதிலே எனது ஆழ்ந்த அனுதாபங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றேன். இந்த நேரத்துல என்னையும் சில கருத்துக்களை கூற நீங்கள் எல்லாரும் ஒழுங்குபடுத்தி சந்தமைக்கு முரளி ஒழுங்குபடுத்திய குழு சிறப்பாக முரளி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆனந்தன் ஆத்மா எல்லாம் வல்ல தெல்லியூர் முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் சாந்தி அடைய வேண்டி நிற்கின்றேன். அன்புடன் வணக்கம். Thank you, Jalini. Nice to see you. Really appreciate your time today. Take care. அடுத்து எமது பள்ளி தோழன் டாக்டர் சுசில்குமார் நோவில் இருந்து உங்களுக்காக சில வார்த்தைகள் கூறுவார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஆனந்தனின் நினைவு நாளாக எல்லாரையும் சந்திப்பதில் மிகவும் சங்கடமாக இருக்கிறது.
நீண்ட காலமாக ஒருவரையும் சந்திக்காமல் இருந்துவிட்டு இருந்தால் போல் ஆனந்தனின் நினைவு தினமாக இருப்பது வருத்தத்தை தருகின்றது. ஆனந்தனை சுற்றி எப்பொழுதும் ஆக்கள் இருப்பது போன்று இப்பொழுதும் அவரின் நினைவாக எல்லாரும் சேர்ந்திருப்பது அவருக்கே உரிய குணமாக இருக்கின்றது. முன்பிருந்து சொன்ன எல்லாரும் சொன்னது மாதிரி ஆனந்தனை கொஞ்ச காலமோ நீண்ட காலமோ தெரிந்த எல்லாரும் அறிவிக்கும் ஒரே விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் மிகவும் தெளிவாகவும் எல்லாராலும் புரிந்து கொள்ள கூடியவராயும் விரும்பக்கூடியவராக இருப்பதும் தான் ஆனந்தனின் இயல்பு. நண்பர்களின் மரணம் என்று வார்த்தைகளாக கேட்டிருக்கின்றோம். ஆனால் தற்போதுதான் அதன் வலியை அறியக்கூடியதாக இருக்கிறது. சிவதாஸ் ஆனந்த சேனன் சொன்னது மாதிரி தெல்லிப்பள சந்தியில நாங்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கிறோம். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்திருக்கிறோம். சேர்ந்து பள்ளிக்கூடம் போயிருக்கின்றோம், சேர்ந்து நடந்த எல்லா விடயங்களையும் கதைச்சிருக்கிறோம், ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு இருக்கின்றோம். சேர்ந்து செய்யாத விடயங்கள் ஒன்றுமே இல்லை. அதாவது கூட்டாக நண்பர்கள் சேர்ந்து என்னென்ன செய்யலுமோ அவ்வளவும் தெல்லிப்பளை வந்து எல்லாருக்கும் ஒரு இடைக்கால யூனிவர்சிட்டியாக இருந்தது. பள்ளிக்கூட காலத்துல பாடத்துல மார்க்ஸ் எடுக்கணும் என்று ஓடி ஓடி படிச்சாக்களும் பிறகு நண்பர்களை தேடி திரிகிற ஆக்களையும் விட்டு, ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி கழித்த அந்த 79ஆம் ஆண்டுல இருந்து 81ஆம் ஆண்டு காலம் வந்து மிகவும் எல்லோருக்கும் ஒரு அபிவிருத்தியை தந்தது என்று சொல்லி சொல்லலாம். அனந்தனை பற்றி அனந்தனை நினைக்கும் போது நான் நினைக்கிற விஷயங்கள் என்னென்று சொல்லி சொன்னால், ஒன்று அந்தரங்கம், அடுத்தது பரிமாணம், மூன்றாவது ஆசான், நாலாவது அவற்றை கதையாடல், அஞ்சாவது கதை சொல்லல். ஆனந்தன் எப்பொழுதும் எங்கிருந்தாலும் இருக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பகுடி கதையோ இல்லாட்டி சீரியஸான கதையோ கதையை சொல்லி எல்லாரையும் மகிழ்விப்பதில் அவருக்கு நிகர் அவரே. ஒரே கதையை நீங்க வாசிச்சாலும் சரி, மற்றாக்கள் சொல்லி கேட்டாலும் சரி, ஆனந்தன் சொல்லும் போது அதில் ஒரு தனி இனிமை இருக்கு. அதே மாதிரி ஒரு படத்துக்கு போவதாக இருந்தால் கூடி இல்லாட்டி படம் பார்த்து விட்டு வந்தாலோ அதில் உள்ள கதை, அதில் உள்ள பாட்டுகள், அவற்றை விளக்கமாக நுணுக்கமாக ஆராய்ந்து அதை மணித்தியால கணக்கில் கதைக்கிற கெட்டித்தனம் அவருக்கு இருக்கின்றது. இங்கே கூறுவார்கள் எல்லாருக்கும் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் மொழியும் கணித அறிவும் இருந்தால் எல்லா பாடமும் படிக்கலாம் என்று. ஆனால் ஆனந்தனை பொறுத்தளவில் அவற்றை நுண்கலையில உள்ள ஆர்வம் வந்து வாழ்க்கையை விளங்கி கொள்றதுக்கு மிகவும் ஆதாரமாக இருந்தது. அடுத்ததாக அவர் படிப்பிக்கிறது. இத சிவதாஸ் சொன்ன மாதிரி, சிவதாசுக்கு பாட்டு சொல்லி கொடுத்த மாதிரி, மற்றாக்களுக்கு சொன்ன மாதிரி நானும் அவர்கிட்ட தாம் தீம் தோம்னம் முதலாவது மிருதங்க வகுப்பு அவர்கிட்ட நான் எடுத்தினான். அதுக்கு பிறகு அவர் போன டீச்சர்கிட்டயே போறதுக்கெல்லாம் ஆயத்தம் படுத்தினது. ஆனால் ஆனந்தன் படிச்சு முடிகிற காலத்துல நான் முதலாவது தொடக்க நிலையில சேரும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. அதை விட இப்ப நான் சொன்ன மாதிரி கதை சொல்லல், கதையாடல், படிப்பித்தல் எல்லாம் வந்து நண்பர்களை மனநிலையை மாற்றும் விதத்தில் ஒரு பரிமாணத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி, வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆற்றல் அந்த நிலைமை இருந்தது. எல்லோரும் வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட்டு அனுபவித்து அறிந்து கொள்ளும் விடயங்களை சின்ன வயதிலேயே நுணுக்கமாக ஆராய்ந்து
விளங்கிக் கொள்ளும் கெட்டித்தனமும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆற்றலும் ஆனந்தனுக்கு நிறையவே இருந்தது. அதை விட இங்கு கூடியிருக்கும் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்தரங்கம். நண்பர்கள் எல்லாரும் ஓப்பனா இருப்பார்கள், எல்லா ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள் என்பது உண்மை. ஆனால் ஆனந்தனை பொறுத்தளவில்லை அவரோடு பழகிய எல்லோரும் அவரிடம் ஏதாவது ஒரு ரகசியத்தை பகிர்ந்திருப்பார்கள். அது என்னவென்று சொல்லி சொன்னால் அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து நம்பிக்கைக்குரிய ஆளாக அதை இரகசியங்களை காப்பாற்றவோ இல்லாட்டி அதுக்குள்ள தன்மையை பாதுகாக்கிற கெட்டித்தனம் ஆனந்தனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இந்த நுண்களை சாய்ந்த கதை சொல்லல், கதையாடல், படிப்பித்தல், ஆழமாக ஆழ்மன ஆராய்விலே போய் நண்பர்களை பாதுகாப்பது தான் ஆனந்தனின் முக்கிய குணமாக இருப்பதால் தான் இன்று எல்லோரும் இங்கு சேர்ந்திருக்கின்றோம். ஒரே மாதிரி அவரை நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரின் மறைவு எல்லோருக்கும் சரியான இழப்பு. அவருடைய குடும்பத்துக்கும் மற்ற எமது நண்பர்களுக்கும் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். Thank you, Susal Kumar. Nice to see you. Really appreciate your time today. Thank you. அடுத்து நாங்கள் தெல்லிப்பள்ளை நினைவொலிகள் என்ற ஒரு காணொலியை பார்ப்போம். அதை தொடர்ந்து பள்ளி தோழனும் சந்தி தோழனும் ஆன டாக்டர் சிவகுமார் சில வார்த்தைகள் பேசுவார். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே என்ற பாட்டு தான் இந்த படங்களை பார்க்கும்போது
உங்கள் எல்லா மனிதர்களையும் ஓடி இருக்கலாம். அது ஒரு கனாக்காலம். 1980 83 84 வரை தெல்லிப்பளை சந்தி, ஆனந்த பவான், கூல் பார், ரயில்வே ஸ்டேஷனோட சேர்ந்த அந்த டீ கடை, ஸ்டேஷனுக்கு முன்னால இருக்கிற பெஞ்ச், அதை சுற்றித்தான் எங்கள் வாழ்க்கை. டாக்டர் முதல்ல சொன்னது போல ஒரு நாளின் முக்கியமான முக்காவாசி நேரங்களும் அதிலேயே தான் எங்களுடைய காலம் போய்கொண்டே இருக்கும். பின்னிரம் ஒரு 5:30 போல ஸ்டேஷன்ல மெயில் ட்ரெயின் வந்து கேகேஎஸ்க்கு போகும். ஒரு 4 அல்லது 5 பேர் கேகேஎஸ்க்கு அதில் ஏறி போவார்கள். திரும்பி வரும்போது சீட் பிடித்து கொண்டு வருவார்கள். தெல்லிப்பள்ளியில் இருந்து கொழும்புக்கு போறவருக்கு அந்த சீட்டை கொடுப்போம். அவர்கள் எங்களுக்கு பயண காசு தருவணும். அந்த பயண காசை வச்சு எங்களுக்கு இரவு கூத்து நடக்கும். பாட்டு கச்சேரி அந்த பெஞ்சில் ஸ்டார்ட் பண்ணோம். அது அப்படியே 10-11 மணி வரைக்கும் போய்கொண்டு இருக்கும். ஆனந்தன் ஒரு குழந்தை முகம், அந்த குறுகுறுப்பான சிரிப்பு, அவருக்கே உரித்தான அந்த கண்ணாடி, ஒரு இழுவல் பொட்ட ஒரு பிக்குள்ளிய நட, அவர்தான் ஆனந்தன். பாட்டு தொடங்கும் போது பெஞ்சில அடிக்க தொடங்கினால் 11 மணி வரைக்கும் தொடர்ந்து அடித்து கொண்டே இருப்பார். வெண்ணிலான் சொன்னது போல அங்கே பள்ளிக்கூடத்துல மேச கச்சேரி, தெல்லிப்பளையில் எங்களுக்கு பெஞ்ச் கச்சேரி. சுஜித், ராஜ்குமார் போன்றவர்கள் தான் மெயினா பாடுவார்கள். நாங்கள் கொஞ்சம் பேர் கோரஸ் போல பக்கத்துல இருந்து பாடிக்கொண்டிருப்போம். அது ஒரு பிக்கப் பண்ணி ஒரு ரிதும் வந்து ஒரு ஃபாஸ்டா போகும்போது அந்த ரிதுமை குறைக்காமல் அவருக்கு பாடிக்கொண்டிருக்கணும். அப்படி ஏதாவது குறைஞ்சால் குமார் விடாம பாடுன்னு சொல்லி மஸ்கத்துல இருக்கிறவர்கள் எல்லாரையும் கொடுத்து, எனக்கும் ஒரு உஷாரை கொடுத்து எங்கள் எல்லாரையும் பாட வச்சு கொண்டு தானும் என்ஜாய் பண்ணுவார். அந்த அந்த நாட்கள் வந்து எங்களை விட்டு என்று மகளாதவை. தெல்லிப்பளையில் எங்களுடைய நட்பு வந்து நீங்க பார்த்திருப்பீங்கள் அந்த படங்கள்ல, வயது, மதம், சாதி, அந்தஸ்து இதுகள் எல்லாவற்றையும் கடந்து தாண்டி எல்லாரும் ஒரு ஒன்றாக நாங்கள் இருந்த காலகட்டம். அது ஒரு பசுமையான நினைவான நினைவுகள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் வெரைட்டி ஆஃப் பீப்புளோட நாங்கள் ஒரு குரூப்பாக வாழ்ந்து வந்தது தெல்லிப்பளையில நாங்கள் மட்டும் தான் என்று நினைக்கின்றோம். முக்கியமா என்னன்னா, எங்கள் ஒருத்தருடைய வீட்டுகளையும் இதை பற்றி தவறாகவோ அல்லது போகாத, அந்த இடத்துல சந்திக்காத என்று யாரையும் ஒருத்தரும் வீட்டுல தடுப்பதில்லை. ஏன்னா நாங்கள் எங்களுடைய குறும்புத்தனங்களை அவர்கள் ரசித்தார்கள். அதுலயும் ஆனந்தனுடைய குறும்புத்தனம் வந்து சொல்லி மாளாது. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்தாலும் கூட, சுசில் சொன்னது போல எங்களுக்குள்ள அந்தரங்கங்கள், எங்களுக்குள்ள ஒரு ரகசிய பேச்சுகள் இருக்கும். அந்த மாதிரி பாக்கைக்குள்ள ஆனந்தனுக்கும் ரோஹானுக்கும் இருக்கின்ற அந்த ஒரு பாண்டிங் வந்து அளவுக்கு அதிகமானது. ஆனந்தனுக்கு ரோஹான் மேல ஒரு அளவுக்கு அதிகமான அன்பு. ரோஹான் என்னத்தை தான் செய்தாலும் தாங்கிக் கொள்ளுவான். அதே மாதிரி ரோஹானும் வந்து ஒரு குறும்புக்காரன். அவனும் 2 பேரும் சேர்ந்து செய்கிற ரூட்டிகளால நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் அதுக்களால வெளியே வர்றதுக்காக செய்த முயற்சிகள் ஏராளம். ஒரு சந்தர்ப்பத்துல ரோஹான் செய்த குறும்பால கட்டுவன் தெல்லிப்பளை என்ற மாதிரியான ஒரு டென்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டுட்டது. அந்த நேரத்துல வந்து அந்த பிரச்சனை 2-3 நாள்ல தீர்வு அடைஞ்சு நாங்கள் அதை சரிப்படுத்தி விட்டோம்ன்றதுக்கு மேலாக ஆனந்தன் வந்து, எனக்கு இன்னும் அதை ஞாபகம் இருக்குது, ஆனந்தன் வந்து சொன்னார், குமார், கட்டன் இந்த ஃப்ரெண்ட், அவன் உடம்புல ஒருத்தரையும் தொட விட மாட்டேன், எது நடந்தாலும் பார்க்கலாம் என்று. இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, ஊர், சொந்தம், பந்தம் அந்த எல்லாத்தையும் தாண்டி அவர் நட்புக்காக அவர் கொடுத்த அந்த வலி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பின் இமோஷனை வச்சு அவர் எவ்வளவுக்கு உரிமை பாராட்டி சொந்தம் பந்தங்கள் எல்லாம் விட்டும் நட்பு என்ற ஒரு இதத்தை கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது.
முதலில் நான் சொன்ன அந்த மதங்கள் அதுகள் என்பதை தாண்டி இந்த நட்புக்காக நாங்கள் எதையும் இழக்க தயாராக வாழ்ந்த காலகட்டம் அது. அதுக்கு மேலாக பிற்காலத்துல ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுட்டது. ட்ரெயின் ஸ்டாப் பண்ணப்பட்ட பிறகு நாங்கள் தெல்லிப்பள்ளையில அவருடைய படத்தையும் பார்த்தனை பொழுது மாமா டீ ஷாப் வந்து சொல்லுவோம். அந்த ஷாப் தான் எங்களுக்கு பேஸா இருக்கும். அங்கே வந்து ஒரு சிக்னேச்சர் அல்லது ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நாங்கள் அங்கே வந்து முதல் செய்வது டீயும் சிகரெட்டும். அதுவும் ஆனந்தன் அந்த டீயும் சிகரெட்டையும் குடிக்கிற ஸ்டைல் வந்து சோ ஸ்வீட்டா இருக்கும். எனக்கு சோ விருப்பம். நான் சிகரெட் குடிக்கிறது இல்லைன்னு சொன்னாலும் அவன் அந்த குடிக்கிற அலையே பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பேன். அந்த மாதிரி இன்னொருத்தர் அழகாக சிகரெட் குடிக்கிறது தேவன். அவரும் இப்ப எங்களோட இல்லை. இந்த இடத்துல நான் அவனையும் நினைவு கொள்ள ஆசைப்படுவேன். இதுக்கு மேல பிறகு பிற்காலத்துல 83, 84 பகுதியில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரவர் நாட்டை விட்டு வெளியேறி பிரச்சனைகள் கூடிக்கொண்டு போனது. எங்களோட குடும்பம் ஸ்லோலி டிஸ்பர்ஸ் ஆனது. தெல்லிப்பளையும் அதுக்கு பிறகு நான் 90ல லண்டனுக்கு வந்து ஆனந்தனை தேடி சந்திச்ச போது நான் முதலில் கேட்ட ஆனந்தனை, நீ இப்பவும் பிளைன் டீயும் சிகரெட்டும் தானே உண்டு. அப்பா ஆனந்தன் எனக்கு சொன்னது, பிளைன் டீயை விட்டுட்டேன் சுமார், சிகரெட் இன்னும் போய்கொண்டிருக்கேன்னு சொல்லி. இந்த ஆனந்தன் வந்து நீங்க எல்லாரும் கழிச்சது போல அவனோட இந்த குறும்புத்தனம், இந்த தெளிப்பலையில கிடைச்சல இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட அந்த அந்த கலைக்குள்ளால போன அந்த 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 அனுபவங்கள், இவைகள் எல்லாத்தையும் தான் அவன் வந்து he was transformed in a very mature way. அந்த பர்சனாலிட்டியை ப்ராப்பரா டெவலப் பண்ணினதால தான் பிற்காலத்துல ஆனந்தன் வந்து ஒரு எங்களுக்கும் மேலான ஒரு 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 கலை உலகத்துக்குள்ளேயே இங்க லண்டன்ல இருக்கின்ற அந்த 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 வட்டத்துக்குள்ளேயே ஆனந்தனை வந்து ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டியாக பார்க்க வைத்தது. அவருடைய ஒரு அனுவல் ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன். அங்க பார்த்த எனக்கு தெரிஞ்ச சில பேரண்ட்ஸோட கலைக்கும் போது அவருடைய மதர் சொன்னா, எனக்கு தன் மகன் வந்து மிருதங்கம் படிக்கிறாரோ இல்லையோ, இங்க மாஸ்டர் வந்து அவனை நல்ல ஒரு பிள்ளையாக மாத்தி போடுவார், அதுக்காக தான் நான் மாஸ்டர்கிட்ட அனுப்புறேன்னு சொல்லி. ஆனந்தனை பிற்காலத்துல ஆனந்தன் என்றால் யாருக்கும் தெரியாது, மாஸ்டர் மாஸ்டர்ன்னு சொல்லித்தான் எல்லாருமே அனுப்பார்கள். அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஆளுமை மிகவும் பெரிதாக மாறியுள்ளது. எத்தனையோ மாணவர்கள், குறும்புக்கார மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுடைய வெயில போய் அவர்களை தன்வசப்படுத்தி அவர்களை ஒரு சிறந்த மாணவர்களாக மட்டுமில்லாமல் இன்றைக்கு லண்டன்ல எத்தனையோ தமிழ் குடும்பங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக்கி அவர்களோட நல்ல பிள்ளைகளாக ஆகிய மாற்றிய பெருமை வந்து ஆனந்தனை சாரும். எங்களுக்கு ஆனந்தன் நண்பன் என்றதை விட நாங்கள் ஆனந்தனின் நண்பர்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு பெருமை. எங்கள் நினைவுகள் உள்ளவரை உனது நட்பின் ஆளுமையும் அந்த கனாக்கால அனுபவங்களும் என்றும் தொடரும். நன்றி. Brilliant. Thank you, Dr. Swakumar. I really appreciate. Thanks for sharing it.
Guru Ananda Nadeshan Master. அது என்ன சார், அது ஒரு மேஜிக் பண்றீங்க நீங்க. Few months back I happened to sing for another student's Arangetram and I immensely enjoyed that. So that talks of the caliber of the Guru. He's such a wonderful teacher. To be a good performer and to be a good Guru, these are two different sides of a coin. It's not easy to be a very good teacher. It's not at all easy. You need the patience, especially the generation now. You have to really make sure you keep the child happy and interested in the whole process. Because sometimes, in the initial stages, the classical music it's very demanding. And sometimes the child can get a little stressful and boring sometimes. But it's the teacher who really, brings everything together and keeps that interest alive. And he's doing such a wonderful job for இது NHS-க்கு நன்றி சொல்லும் விதமாக thank you for NHS and tribute to his Guru Kandaiya Ananda Nadesan அவர்களுக்காக.